கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ZPayல மொபைல் ரீசார்ஜ் ஆகட்டும், டிடிஹெச் ரீசார்ஜ் ஆகட்டும், அப்புறம் பேக்கேஜ் எல்லாம் அப்டேட் பண்ணுறதாகட்டும், அதுக்கெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா அமௌண்ட் தேவைப்படும். இந்த அமௌண்ட் ஃபண்டு வாலெட்டில் இருக்கணும். இந்த ஃபண்டு வாலெட்டில் நம்ம எப்படி அமௌண்ட் ஆட் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? பார்த்திங்கன்னா ஃபண்டு வாலெட் இந்த ஜீரோவில் இருக்குது. இப்போ நான் ஃபண்டை ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு இங்கே ஆட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அமௌண்ட் செலக்ட் பண்ண முடியுது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 500. இதுவே நீங்கள் 499 பண்ணிங்கன்னா வராது. மேக்ஸிமம் 500. இப்போ நான் எவ்வளோ பண்ணுறேன்னா 1200 பண்ணுறேன். இங்கே அமௌண்ட் செலக்ட் பண்ணிட்டு இங்கே கீழே பேன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக நீங்கள் படிச்சுட்டு இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இப்படி தான் உங்களுக்கு லோட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணது மாதிரினா லாஸ்ட்டாக ஸ்கேன் கியூஆர்னு இருக்கு இல்லையா? இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளிக் பண்ணதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அப்படியே. 5 மினிட்ஸ் டைம் நம்மளுக்கு. ஓகேவா? அப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு பேமெண்ட் சோஷியல் மீடியா. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபோன்பே ஓப்பன் பண்ணிக்கிறேன். மேலே இங்கே ஸ்கேன் பண்ணுவேன்ல, அதை நான் கிளிக் பண்ணி கீழே இங்கே இமேஜ் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா? நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது இங்கே வந்துச்சு. ஓகேவா? இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு மேலே வந்துச்சு ZBazaar Solutions Private Limitedனு சொல்லிட்டு வந்துச்சு. நான் இங்கே ப்ரொசீட் டு பேன்னு கொடுக்குறேன். நான் ட்ரான்சாக்ஷன் பின்ன போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் நம்மளுக்கு அங்கே கிரெடிட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம டன் கொடுத்துட்டு இப்போ நம்ம ZPay ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. நம்ம இருந்தாலும் ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கலாம்.